வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்தபடியே எந்த விதமான பணமும் கட்டாமல் இலவசமாக பார்த்தோம் 5 நிமிடத்தில் எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுறத தான் கிளியராக பார்க்க போகிறோம். நம்ம தாராளமாக நீங்கள் மொபைல் மூலம் அப்ளை பண்ண முடியும், இல்லை பிசி மூலமே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 0 பேமெண்ட்டில் இன்ஸ்டன்ட்டாக பேன் கார்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே லைக் பட்டன் இருக்கு, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10,000 வியூஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இலவசமாக இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. இது போன்ற அனைத்து கிளியராக கவர் பண்ண போகிறோம். மறக்காம உங்களுடைய ஆதரவு மறக்காம கொடுங்க. கீழே லைக் பட்டன்லாம் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றுமே உங்கள்கிட்ட தேவையில்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் ஃபோன் இருக்கணும். ஏன்னா அந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதனால ஆதார் கார்டு பிளஸ் ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி இன்னொரு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட பேன் கார்டு இருந்திருக்க கூடாது, இல்லாட்டி மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பேன் கார்டு வச்சுட்டு மீன் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். இல்லாட்டி ஒரு சில இஷ்யூஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். மறக்காம ஒரே ஒருத்தருக்கு பார்த்தா ஒரு பேன் கார்டு மட்டும் தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுற கிளியராக பார்ப்போம். நம்ம இதான் இன்கம் டாக்ஸ் இ-ஃபைலிங்கோட அஃபீல் வெப்சைட். உங்களுக்கு இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பேன் கார்டு த்ரூ லிங்க் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேன் கார்டு பார்த்தா இலவசமாக கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்மகிட்ட இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் நம்பரை மேலே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி போயிருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி தான் மட்டும் அது பேன் கார்டு எடுக்க முடியும். சப்போஸ் லிங்க் இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டு வரணும். அருகில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸோ இல்லை பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தோன்னா ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூ டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக பார்த்தா உங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று தப்பாக இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா பேர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் அட்ரஸ் மூணுமே பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ பேரில் எனக்கு இனிஷியல் மாறி இருக்கு, எனக்கு டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கு, அட்ரஸ் தப்பாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது ஆதார் கார்டு தான். ஆதார் கார்டில் எல்லா டேஸும் கரெக்ட் பண்ணி முடிச்ச பிறகு மீண்டும் அப்ளை பண்ணுங்க. இது எங்க போய் கரெக்ட் பண்ணா பார்த்தீங்கன்னா நீ அருகில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸோ, தாலுக்கா ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் பேங்க்லாம் வச்சிருக்காங்க. இப்போ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சேவ் மைன் வச்சிருக்காங்க. போய் நீங்கள் என்னென்ன தவறாக கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு நேமு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் மூணுமே கரெக்டாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆயிரும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தா ஒரு ஜென்ரேட் பண்ண ஒரு கோடு சென்ட் பண்ணி வைப்பாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்ச பிறகு ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் டேப் இங்கே ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த டேப் உங்களுக்கு வரலைனாலும் ஜஸ்ட் ஹோம் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போயிடும். மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேனோ டேப் ஒன்று கொடுத்துருப்போம். ஆல்ரெடி கிளிக் பண்ணதான் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பக்கத்துக்கு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்களா அந்த ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை சால்வ் பண்ணிட்டு கீழே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே பார்த்தா பேன் கார்டு நம்பர் இங்கே தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்கு. கீழே பார்த்தா டவுன்லோட் பேன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேன் கார்டு பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். உங்கள் டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்க ஸ்க்ரீனில் தர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்லாஷ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதே மாதிரி பேன் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியுமா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேன் கார்டு கொடுத்துருப்பான். இது அஃபிஷியலான பேன் கார்டு தான் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. இதே தாராளமாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் ஷாப்பில் போய் பிரிண்ட் ஒரு கலர் பிரிண்ட் போட்டு லேமினேஷன் பண்ணிட்டேன் இவங்க ஒரிஜினல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சீங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஒரிஜினலாக வேணும், எனக்கு பிளாஸ்டிக் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். நம்ம இதுவும் பார்த்தா 100% வேலிடான ப்ரூஃப் தான் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டில் பார்த்தா 0 பேமெண்ட் தான் உங்களுக்கு. ஓகே ப்ரோ இப்போ நான் பேமெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நான் எனக்கு இப்போ பிளாஸ்டிக்ல கார்டு வேணும், அதாவது ஒரிஜினலாக கார்டு வேணும் அது மாதிரி நினைச்சீங்கன்னா தாராளமாக அதுக்கும் நான் வெப்சைட் சொல்றேன் உங்களுக்கு. அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா onlineservice.nsdl.com. இதுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேன் கார்டு இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 days கழிச்சு இதில் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணினா பேன் கார்டு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இல்லைன்னு சொல்லி காமிக்கும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 days கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதனால பொறுமையாக ஒரு 10 to 15 days கழிச்சோ இல்லை 1 month கழிச்சோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் அப்புறம் ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு இந்த சைடில் செக் பாக்ஸ் இருக்கு டிக் பண்ணிட்டு கேப்சா சால்வ் பண்ணிட்டு 50 ரூபா கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பேன் கார்டு அடிச்சு பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது அஃபிஷியலான பேன் கார்டு தான் உங்களுக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டியோட அஃபிஷியலான வெப்சைட் தான். உங்களுக்கு தாராளமாக நீ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்னா பேன் கார்டை வீட்டுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன இ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சார்ஜும் வந்து கிடையாது. அந்த இ பேன் கார்டை வச்சு நீ ஆன்லைன் அப்ளை பண்ணீங்கன்னா பிளாஸ்டிக் பேன் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. இதை வந்து சிம்பிளான முறையில் வீட்டில் இருந்து தாராளமாக மொபைல் மூலியமாக அப்ளை பண்ண முடியும். வெளியே எங்கே போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க அந்த லாக்டவுன் டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே லைக் பண்ணுறது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ 10,000 வியூஸாக கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இதே மாதிரி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் பற்றி நம்ம சேனல் வந்து போடப்போ மறக்காம செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் விஷயங்கள் ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும், அப்புறம் கவர்மெண்ட்ல என்னென்ன சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே கிளியராக போட போறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆதரவை மறக்காம கொடுங்க. கீழே லைக் பட்டன்லாம் இருக்கு. அது மாதிரிலாம் கமெண்ட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஸ்லாம் மொபைலில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.